ஹாய், ஹலோ, வணக்கம். இன்னைக்கு மாரல் ஆஃப் ஸ்டோரில ஒரு குட்டி கதை. ஒரு காலத்தில் டேவிட் என்ற ஒரு இளம் சிறுவன் இருந்தான். அவனுக்கு காட்டைப் பற்றிய கனவுகள் மிகவும் பிடித்தது. பச்சை மரங்கள், அழகான விலங்குகள், மறைந்த ரகசியங்கள் எல்லாம் அவனின் கனவுகளில் நிறைந்திருந்தன. ஒரு நாள் அந்த கனவு நிஜமாகும் நேரம் வந்தது. டேவிட் காட்டுக்குள் பயணம் தொடங்கினான். அவன் மனதில் சந்தோஷமும் ஆர்வமும் நிறைந்திருந்தது. காட்டுக்குள் செல்லச் செல்ல அவனுக்கு பல சவால்கள் வந்தன. வேகமாக ஓடும் ஆறுகள், உயரமான மரங்கள், சறுக்கலான பாதைகள். ஆனால் டேவிட் எதற்கும் பயப்படவில்லை. ஒவ்வொரு அடியையும் தைரியமாக முன்னே வைத்தான். அவன் மேலும் ஆழமாகச் சென்றபோது அழகான பறவைகள், வண்ணமயமான பட்டாம்பூச்சிகள், மரங்களில் விளையாடும் குரங்குகள் எல்லாம் அவனை வரவேற்றன. அங்கே வாழும் மக்களையும் டேவிட் பார்த்தான். அவர்கள் காட்டுடன் இணைந்து அமைதியாக வாழ்ந்ததை கவனித்தான். காடு என்பது வெறும் இடமல்ல, அது ஒரு பெரிய குடும்பம் என்பதை அவன் உணர்ந்தான். ஆனால் காடு எப்போதும் பாதுகாப்பான இடமல்ல. சில நேரங்களில் ஆபத்துகளும் இருந்தன. விஷப்பாம்புகள், மறைந்த விலங்குகள். அதனால் டேவிட் எப்போதும் கவனமாக இருந்தான். அவன் தன் அறிவையும் அமைதியையும் பயன்படுத்தி ஒவ்வொரு நாளையும் பாதுகாப்பாக கடந்து சென்றான். இந்த பயணம் டேவிடுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தந்தது. ஒவ்வொரு நாளும் அவன் புதிதாக ஒன்றை கற்றுக்கொண்டான். பயணம் என்பது இலக்கை அடைவது மட்டுமல்ல, அந்த பயணத்தில் கற்றுக்கொள்வதுதான் முக்கியம் என்று அவன் புரிந்து கொண்டான். பயணம் முடிந்தபோதும் டேவிட் காட்டை விட்டு செல்ல மனம் வரவில்லை. அதனால் அவன் இன்னும் சில நாட்கள் அங்கே தங்கி காட்டின் அழகை ரசித்தான். அந்த நாளிலிருந்து டேவிட் எப்போதும் தன் கனவுகளை தேடி பயணம் செய்தான். பயம் வந்தாலும் தைரியமாக முன்னே சென்றான். அவனுடைய காட்டு பயணம் நமக்கும் ஒரு பாடம் சொல்லுகிறது குழந்தைகளே. நம் கனவுகளை தைரியமாக தேடினால் உலகம் நமக்கு அழகான